is your aim in life? போலீஸ் தானே. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு வந்து தயாராவது எப்படி, ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் 65 மார்க் பிளஸ் நம்ம எடுக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த குறுகிய இந்த 2 மாசத்துல நம்ம எப்படி படிச்சா நம்ம 65 பிளஸ் நம்ம மார்க் எடுக்கலாம், எந்தெந்த பகுதிக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும், கொஸ்டின் வந்து எப்படிலாம் வந்து கேட்பாங்க அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோ நம்ம மிக விரிவா நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ. மாணவர்கள் வந்து எல்லாருமே இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2025 உங்களுக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து எவ்வளவு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3644 பிளஸ் வந்து 21 ரிசர்வ் வேகன்சி வந்து சொல்லியிருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. உங்களுக்கு இதனுடைய எழுத்து தேர்வு எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நவம்பர் 9 அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்கப்பா. இன்னும் வந்து சரியா வந்து 2 மாசம் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு இன்னிலிருந்து கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் கிட்ட வரும். அந்த 10 நாள் வந்து நம்ம கணக்கிலே சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அந்த 10 நாள் தான் வந்து நீங்க ரிவிஷன் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால கரெக்டா நீங்க படிக்கிறதுக்கு இன்னும் வந்து கரெக்டா 60 நாள் தான் வந்து இருக்கு. இந்த 2 மாசத்துல வந்து நீங்க காவலர் தேர்வுக்கு வந்து நீங்க எப்படி படிக்க போறீங்க, எப்படி படிச்சா நீங்க வந்து 65 எபோவ் மார்க் வந்து நீங்க வாங்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோல நம்ம ப்ளூ பிரிண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு காவலர் தேர்வு பாடத்திட்டம் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. பொது அறிவு பிரிவுல 45, உளவியல்ல 25, டோட்டலா வந்து 70 மார்க். ஓகேங்களா? ஸோ அந்த 70 மார்க்கை வந்து எப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த காவலர் பாடத்திட்டம் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த லெசன் அந்த லெசன் டாபிக் அப்படிலாம் வந்து சிலபஸ்ல கொடுக்கல. சிலபஸ் வந்து மொட்டையா கொடுத்துருக்காங்க. வரலாறு 6 to 10 வரலாறு, புவியியல், பொருளாதாரம், அரசியலமைப்பு, இயற்பியல், வேதியியல், உயிரியல், நடப்பு நிகழ்வுகள். அதே மாதிரி வந்து உளவியல்ல தமிழ், கணிதம் மற்றும் உளவியல். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பிசி எக்ஸாமோட மெயின்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இப்போதான் சார் நான் படிக்க போறேன், இல்லாட்டி நான் ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன் சார், எனக்கு ஆனால் கொஞ்சம் ஐடியாலஜி எனக்கு வேணும், கொஞ்சம் ஐடியா வேணும் அப்படின்ட்டு இருக்க மாணவர்கள் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நீங்க பிசி மாடல் கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும். ரெண்டாவது பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்க எந்த ஒரு தேர்வுக்கு நீங்க தயாராகிறதுக்கு முன்பு அந்த தேர்வுல இதற்கு முன்னர் வந்து கேள்வித்தாள் எப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணணும்ப்பா. ஓகேங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து பிசி மாடல் கொஸ்டினும் ரெண்டாவது பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நான் அனலைஸ் பண்ண சொல்றதுக்கான காரணம் அதுதான். உங்களுக்கு பிசி மாடல் கொஸ்டின் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. 2022 அஃபிஷியல் வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்டா ஒரு 10 வருஷம் கிட்ட வந்து நீங்க படிச்சா போதும். அதுக்கு முன்னாடி கூட படிக்க தேவையில்ல. இது ரெண்டுத்தையும் நான் வந்து முடிஞ்சா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் இந்த லிங்க் நான் வைக்கிறேன், ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இதை நீங்க படிச்சா மட்டும்தான் பிசி மாடல் கொஸ்டின் நீங்க அனலைஸ் பண்ணா உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி எந்த டாபிக்ல இருந்து அதிகமா கொஸ்டின் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து வரலாறுல ஒரு 8 to 10 கொஸ்டின் கேட்பாங்க. அதுவே வந்து நீங்க இயற்பியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 to 3 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதனால நீங்க இதை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா நம்ம எந்த டாபிக் வந்து வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு, கொஸ்டின் அதிகமா கேட்கறாங்க, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கொஞ்சம் நம்ம படிக்கலாம், டைம் ஒதுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஐடியா வச்சுக்கணும். அதே மாதிரி பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்க சொல்றதுக்கான காரணம், பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க படிச்சீங்கன்னா கொஸ்டின் வந்து எப்படி ஃபில்டர் பண்ணாங்க, எப்படிலாம் வந்து ஃபில்டர் பண்றாங்க, எந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்து அதிகமா கேட்கறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த ரெண்டுத்தையும் நம்ம உங்களை அனலைஸ் பண்ண சொல்றதுக்கான காரணம் அதுதான். ஓகேங்களா? அடுத்து வந்து எதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், எதற்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சமூக அறிவியல்ல 25 to 30 கேள்விகள் வந்து கேட்கறாங்கப்பா. நீங்க இந்த சமூக அறிவியலுக்கு தான் நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு 45 கேள்வியில 25 to 30 கேள்வி எங்க இருந்து கேட்கறான் அப்படின்னா சமூக அறிவியல் தான் கேட்கறான். அதனால இந்த சமூக அறிவியலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அடுத்து வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அறிவியல் 8 to 10 கொஸ்டின் வந்து அறிவியல் கேட்பாங்க. அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள்ல ஒரு 4 to 8 கொஸ்டின் வந்து நடப்பு நிகழ்வுகள் கேட்பாங்க. டோட்டலா வந்து உங்களுக்கு 45 ஜிகேல 45 கொஸ்டின் இந்த 3 பார்ட்ல இருந்தா உங்களுக்கு வந்து வரும். அடுத்து வந்து மிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டியது எதற்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் எது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா புக் பேக் பிளஸ் வந்து பாக்ஸ் கண்டென்ட். ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 60 to 80% கொஸ்டின் வந்து இதுல தான் கேட்கறான். 45 கொஸ்டின்னா அதுல 40 கொஸ்டின் விட்டுருங்க. 5 கொஸ்டின் வந்து சைக்காலஜி, 5 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்குன்னு வச்சுங்க. மீதி அந்த 40 கொஸ்டின்ல 25 to 30 கொஸ்டின் வந்து உங்களுக்கு புக் பேக் பிளஸ் வந்து பாக்ஸ் கண்டென்ட் தான் வந்து கேட்கறான் வருஷம். ஸோ அதனால இந்த புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் வந்து நீங்க படிச்சே ஆகணும். நீங்க குருட்டு மனப்பாடம் பண்ணாலும் சரிதான், புரிஞ்சு படிச்சாலும் சரியா, இந்த புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் வந்து கண்டிப்பா நீங்க படிச்சாகணும். இதை நீங்க படிச்சா மட்டும்தான் வந்து நீங்க அந்த ஜிகேல கேட்கக்கூடிய அந்த 45 கொஸ்டினுக்கு மினிமம் வந்து ஒரு 35 பிளஸ் நீங்க எடுக்கிறதுக்கு இந்த புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் படிச்சா தான் நீங்க எடுக்க முடியும். அப்பதான் வந்து நீங்க பிசி எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணிட்டு ஓவரால் வர முடியும்ப்பா. ஓகேங்களா? ஸோ அதனால புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. நெக்ஸ்ட் வந்து பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஏன் படிக்க சொல்றேன் அப்படின்னா இந்த பிசி ப்ரீவியஸ் இயர் இதற்கு முன்னாடி வந்து கேட்ட அந்த ஒரிஜினல் பிசி எக்ஸாம்ல இருந்து உங்களுக்கு ஆப்ஷனை கூட மாத்தாம 2 to 4 கொஸ்டின் வந்து கேட்கறான். வருஷம் கேட்டுட்டு இருக்கோம். அது ஜிகேவா இருந்தாலும் சரி, சைக்காலஜியா இருந்தாலும் சரி, இந்த பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து 2 to 4 கொஸ்டின் வந்து வருஷம் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இதுக்கு இந்த புக் பேக் பிளஸ் வந்து பாக்ஸ் கொஸ்டினுக்கும் அதே மாதிரி பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஓகேங்களா?
அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உளவியல் சைக்காலஜி பார்ட்டில் உங்களுக்கு தமிழ் 5 கேள்வியும் கணிதம் மற்றும் உளவியலில் 20 கேள்வியும் கேட்குறாங்க. இந்த தமிழ் 5 கேள்வி எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த 5 கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்கறதுக்கு நீங்கள் அந்த 5 கொஷினில் 3 கொஷினுக்கு வந்து நீங்கள் படிக்காமே நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் கொஷினை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா வினா கேட்ட விடை, விடை கேட்ட வினா, அந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி ஒருமைப்பன்மையை நீக்குக, அதே மாதிரி சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, பொருள் தருக, அந்த மாதிரி கொஷின் தான் வந்து இந்த 5 கொஷினில் 3 கொஷின் அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அந்த 3 கொஷின் நம்ம படிக்காமே போட்டலாம். மீதி 2 கொஷின் வந்து நீங்கள் வந்து புக்கை நீங்கள் படிக்கணும். புக்கை படிச்சாதான் இந்த 2 கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். ஒரு ஆங்கில சொல்ல கொடுத்துட்டு அதுக்கு வந்து தமிழாக்கம் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து இலக்கண வகைகள், இலக்கண ரிலேட்டடாக வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனால 3 கொஷின் நீங்கள் பார்த்தாலே நீங்கள் அடிச்சிடலாம். மீதி இருக்கிற 2 கொஷின் தான் வந்து நீங்கள் கொஞ்சம் புக்கில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து கணிதம் மற்றும் உளவியல் சைக்காலஜி எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா 6 to 10th ஸ்கூல் புக்ஸ், 6 to 10th ஸ்கூல் புக்ஸ் மேக்ஸில் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் படிச்சாகணும். இந்த 20 கொஷினில் வந்து ஒரு 5 கொஷின் டு 5 கொஷினுக்கு மேலே வந்து உங்களுக்கு புக் பேக்லேருந்து கேட்பாங்க. மீதி வந்து 15 கொஷின் வந்து சைக்காலஜி உளவியல் சார்ந்த கேள்விகளாக தான் இருக்கும். அது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 to ஒரு 15 டாபிக், அந்த 15 டாபிக்குள்ள இருந்து தான் இந்த 20 கொஷின் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ப்ளூ பிரிண்ட் நம்ம கொடுப்போம். நம்ம வேர் டு ஸ்டடியில் உங்களுக்கு சோசியலும் சரி, சயின்ஸும் சரி, அதே மாதிரி சைக்காலஜி நீங்கள் என்ன டாபிக் படிக்கணும் அப்படின்ட்டு நம்ம கூடிய விரைவில் அதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஎன்எஸ்ஆர்பி வெளியிட்ட மாதிரி வினாத்தாளிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து நம்ம போட்டிருக்கோம். 2022 மாடல் கொஷின் வந்து விட்டுருப்பாங்க. அந்த மாடல் கொஷினில் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் வந்து மார்க் வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வரலாறுல 9 கொஷினும், புவியியல்ல 9 கொஷின், அதே மாதிரி அரசியலமைப்பில் 4, பொருளாதாரத்தில் 5. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு 25 to 9 கொஷின் எங்கேருந்து கேட்குறான்? சமூக அறிவியல் தான் கேட்குறான். அடுத்து வந்து இயற்பியல்ல 3 கொஷினும், வேதியியல்ல 3, உயிரியல்ல 4 கொஷின் கேட்குறான். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அரௌண்ட் ஒரு 10 கொஷின் வந்து அறிவியல் கேட்குறான். அடுத்து வந்து நடப்பு நிகழ்வுல 8 கொஷின் மாடல் கொஷினில் கேட்டது. இந்த நடப்பு நிகழ்வுல வந்து நம்ம என்ன சார் படிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கொஷின், ப்ளஸ் வந்து நம்ம அண்டை நாடுகளில் யார் வந்து அதிபராக இருக்கா, யார் பிரதமராக இருக்கா, குடியரசுத் தலைவர் யாராக இருக்கா, நம்ம அண்டை நாடுகளில் வந்து இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு, போர்கள் எதுவும் நடந்துகிட்டு இருக்கா, அதே மாதிரி வந்து புக்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து புக்ஸ் யாராச்சும் எழுதுவாங்கல்ல, நல்ல ஃபேமஸான புக்ஸ், புத்தகங்களும் ஆசிரியர்களும், அந்த மாதிரி கொஷின், ப்ளஸ் வந்து முக்கியமான தினங்கள், முக்கியமான வாரங்கள், அதெல்லாம் வந்து இந்த நடப்பு நிகழ்வுகளை தான் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து டோட்டலாக 45 கொஷின் இந்த மாடல் கொஷின்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். டிஎன்எஸ்ஆர்பி பிசி 2023 பொது அறிவியல் கேட்கப்பட்ட கேள்விகளோட எண்ணிக்கை, அதாவது நம்ம 23 ஒரிஜினல் பிசி எக்ஸாம்ல கொஷின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, எந்த சப்ஜெக்ட்ல இருந்து எத்தனை கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம இதில் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து 6th பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சமூக அறிவியல் 8 கொஷினும், அறிவியலில் 2, மொத்தம் வந்து உங்களுக்கு 10 கொஷின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 7th வந்து உங்களுக்கு சமூக அறிவியலில் கொஷின் கேட்கல, அறிவியலில் வந்து 2 கொஷின், மொத்தம் வந்து 2 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. 8th வந்து சமூக அறிவியல் 8 கொஷினும், அறிவியலில் கொஷின் கேட்கல, மொத்தம் வந்து 8 கொஷின் கேட்டிருக்காங்க. 9th வந்து சமூக அறிவியலில் 9 கொஷினும், அறிவியலில் 4 கொஷினும், மொத்தம் வந்து 7 கொஷின் கேட்டிருக்காங்க. 10th பார்த்துக்கிட்டிங்கன்னா சமூக அறிவியலில் 9 கொஷினும், அறிவியலில் 3 கொஷினும், மொத்தம் வந்து 12 கொஷின் கேட்டிருக்காங்க. நடப்பு நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு மொத்தம் 6 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த 6 கொஷின் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா, அதே மாதிரி வந்து நம்ம அண்டை நாடுகளில் என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, யார் இருக்கா, புத்தகங்களும் ஆசிரியர்களும், அந்த மாதிரி கொஷின் தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கக்கூடிய 6 கொஷின் கேட்பாங்க. மொத்தம் வந்து உங்களுக்கு சமூக அறிவியலில் மட்டும் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னா 28 கொஷின். ஆல்ரெடி சொன்னோமா, என்ன சொன்னோம்? சமூக அறிவியலில் 25 to 30 கொஷின் வந்து கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோமா. அதே மாதிரி 2023 28 கொஷின் சமூக அறிவியல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால சமூக அறிவியலுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சமூக அறிவியலுக்கு படிங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு அறிவியலில் 10 கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சொன்னோம், 8 to ஒரு 10 கொஷின் வந்து அறிவியல் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிருக்கோம். அதே மாதிரி அறிவியலில் 11 கொஷின் கேட்டிருக்காங்களா, டோட்டலாக வந்து 45 கொஷின். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நீங்க வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியது எதுக்கு அப்படின்னா சமூக அறிவியலுக்கு தான் நீங்க வெயிட்டேஜ் நீங்க கொடுத்து நீங்க படிக்கணும். அறிவியல் வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட்ல தான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம படிக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து எந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னா 10th-க்கும் 9th-க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்தா வந்து கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இதிலிருந்து வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஐடியாலஜி வந்து கிடைச்சிருக்கும். நம்ம எந்த பகுதிக்கு வந்து நம்ம அதிகமாக நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம படிக்கணும், எந்த பகுதியிலேருந்து கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க, எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஐடியாலஜி கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்புறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா சமூக அறிவியல், 2வது அறிவியல், 3வது உளவியல், அதுக்கப்புறம் சைக்காலஜி. ஓகேங்களா? ஸோ அந்த சமூக அறிவியல் 30 கொஸ்டின் கிட்ட வந்து வினாக்கள் வந்து கேட்குறாங்க. அதனால சமூக அறிவியலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அதே மாதிரி அறிவியலுக்கும் சமூக அறிவியலுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அறிவியலுக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து வந்து படிங்க. அதே மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்து வச்சுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் பேஜில் நம்ம மெட்டீரியல் நம்ம கொடுப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி அது நம்ம டெலிகிராம் பப்ளிக் குரூப்லேயே வந்து நம்ம ஃப்ரீயாக ஷேர் பண்ணுவோம். ஸோ நான் டெலிகிராம் லிங்க் வைக்கிறேன். நம்ம குரூப்பில் இல்லாதவங்க இந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற அந்த நடப்பு நிகழ்வுகளின்
தொகுப்புகளை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைக்காலஜி பார்ட்டில் 25 கொஸ்டின் கேட்குறாங்க நம்ம சொல்கிறோமா, இந்த 25 கொஸ்டினில் நீங்கள் சைக்காலஜியில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் போடுற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ரொம்ப டஃபாலாம் இருக்காது, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் வந்து கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க சைக்காலஜியில். அதில் குறைந்தபட்சம் நீங்கள் ஈஸியாக வந்து 20 மார்க் நீங்கள் எடுத்துடலாம். ஆனால் 23 24 மார்க் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ஓவராலாக வந்து ஒரு 60க்கு மேலே வந்து நீங்கள் மார்க் எடுக்க முடியும். அந்த 70 மதிப்பெண்ணில் 60 மார்க் மேலே எடுத்தால் தான் பிசிக்கலில் 24 மார்க் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கண்டிப்பாக வந்து கிடைக்கும், ஓவராலில் கண்டிப்பாக வருவீங்க. ஓகேங்களா? புக் பேக்கு பாக்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதே மாதிரி பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் படிச்சிங்க, அதுலேருந்து 2 to 4 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிங்க. அதே மாதிரி வந்து புக் பேக்கில் வந்து உங்களுக்கு 6 to 10th வரை இருக்கிற எல்லா புக் பேக்கையும் படிச்சு வச்சுங்க. அதில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டில் எந்த ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க அப்பெல்லாம் கிடையாது. உங்களுக்கு 6th இருந்து கூட வந்து உங்களுக்கு ஒரு 4-5 கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி 10th இருந்து 4-5 கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால வந்து புக் பேக்கு 6 to 10th வரையும் சமூக அறிவியல் அறிவியல் எல்லாத்தையுமே படிச்சிங்க. அதே மாதிரி மேக்ஸையும் படிச்சு வச்சுங்க. சைக்காலஜியில் வந்து மேக்ஸில் இருந்து உங்களுக்கு வந்து புக் பேக்கில் இருந்தால் வந்து சைக்காலஜியில் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காவலர் தேர்வு என்பது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான எக்ஸாம்பா. இது வந்து ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியஸ்ட் எக்ஸாம் தான் உங்களுக்கு வந்து 2ஆம் நிலை காவலர் தேர்வு. அதனால இந்த காவலர் தேர்வை பார்த்து வந்து யாருமே வந்து பயப்படாதீங்க. நம்மளால வந்து மார்க் ஹையா வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா, ஆல்ரெடி நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே மறந்து போகிற மாதிரி இருக்கு, இல்லாட்டி நான் இப்போ தான் சார் நான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு எப்படி படிக்கிறேன்னு தெரியல, இப்போ இருந்து நான் ஆரம்பிச்சு நான் படித்தேன்னா நான் வந்து பிசி எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட மன சிந்தனைகள் கேள்விகள் வந்து உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ வந்து அதை எல்லாத்தையுமே வந்து ஓரங்கட்டி வச்சிருங்க. உங்களுக்கு இந்த காவலர் தேர்வு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான தேர்வு, ரொம்ப எளிமையாக தான் இந்த காவலர் தேர்வு இருக்கும். எல்லாருமே வந்து குறைந்தபட்சம் ஒரு 50 to 55 மதிப்பெண் எடுக்கிற மாதிரி தான் இந்த காவலர் தேர்வு வந்து கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. மீதி வந்து 5 மார்க் எடுக்கிறது தான் உங்கள் கையில் இருக்குது. 5 மார்க் அப்படின்னா நீங்கள் 60 மார்க் நீங்கள் ப்ளஸ் எடுக்கிறது தான் உங்கள் கையில் இருக்குது. அதுக்கு தான் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அதனால் வந்து இந்த காவலர் தேர்வை பார்த்து யாருமே வந்து பயப்படாதீங்க. ரொம்ப எளிமையான எக்ஸாம் தான் இந்த காவலர் தேர்வு. கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்ல முறையில் ஒரு டேட்டா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் நீங்கள் போட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த இருக்கிற இந்த குறுகிய காலத்தில் 60 நாளில் வந்து கண்டிப்பாக நீங்கள் 65+ மதிப்பெண் எடுக்கிறது கண்டிப்பாக வந்து இது வந்து எடுத்துடலாம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இருக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் சுத்தமாக நான் எதுவுமே படிக்கல சார், நான் இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன் சார், இப்போ நான் படித்தா அப்படின்னா என்னால் பாஸ் பண்ண முடியுமா சார் அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும்பா. ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா வந்து பிசி எக்ஸாம் வந்து நம்ம பர்டிகுலராக வந்து நம்ம குறிப்பிட்ட டாபிக் தான் நம்ம படிக்க போகிறோம். அதை தான் நான் சொல்கிறேன். இந்த ஸ்மார்ட்டாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 60 நாளில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் கேட்பாங்க. அதே மாதிரி நடப்பு நிகழ்வை பற்றி யாருமே வந்து பயப்பட தேவையில்லை. நடப்பு நிகழ்வுகளும் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. கரண்ட்டில் என்ன நடக்குது, மற்ற நாட்டில் என்ன நடக்குது, நம்ம நாட்டில் என்ன நடக்குது, அதே மாதிரி எதனாச்சும் புத்தகம் வந்துருந்துச்சா அந்த புத்தகத்தை படிச்சுங்க. அதே மாதிரி முக்கிய தினங்கள் எதனாச்சும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, முக்கிய வாரங்கள் பண்ணுவாங்க, அதையும் படிச்சுக்கணும். ப்ளஸ் வந்து நம்ம நாட்டில் என்ன மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு, அதர் கண்ட்ரியில் என்ன மாதிரி சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே படிச்சு வச்சுங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் நீங்கள் படித்தாலே போதுமானதப்பா. ஜஸ்ட் டெய்லியுமே நீங்கள் நியூஸ் பேப்பரை படித்து நாட்டோட நடப்பு நிகழ்வுகள் இப்போதைக்கு வந்து என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் அதை ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணாலே போதும். அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு பிசியில் கேட்டாங்க அப்படின்னா இதை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம், நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகும். ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து யாருமே வந்து ஃபேர் பண்ணாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து ஈஸியாக தான் கேட்பாங்கப்பா. ஓகேங்களா? ஸோ வந்து கரெக்டாக இந்த ஸ்மார்ட் ஸ்டடி பிளானை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணி கரெக்டாக படிங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் காவலர் தேர்வில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம். ஸோ வந்து நம்ம காவலன் அப்படின்ட்டு நம்ம ஒரு டெஸ்ட் பேஸ் சீரிஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த காவலன் தேர்வில் உங்களுக்கு நம்ம ஒரு ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். காவலன் டெஸ்ட் பேஜோட ஷெடியூல் இதுதான்ப்பா. ஷெடியூல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ஷெடியூல் ஃபுல்லாக பாருங்கள். அதில் டீட்டெயிலாக நம்ம எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். பார்த்துட்டு நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி நினைச்சீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாளையிலேருந்து இந்த காவலன் டெஸ்ட் பேஸ் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நாளைக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பாடவாரியான தேர்வுகள் எத்தனை சார் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 20 பாடவாரியான தேர்வுகள், திருப்புதல் தேர்வுகள் 4, அதே மாதிரி சிறப்பு திருப்புதல் தேர்வுகள் 12, முழு மாதிரி தேர்வுகள் மொத்தம் வந்து 8. டோட்டல் கொஸ்டின் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5500 கொஸ்டின் இருக்கும் இந்த டெஸ்ட் பேஜில். இந்த டெஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸ் சைக்காலஜிக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 400 ஃபீஸ், அதே மாதிரி நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 500 ஃபீஸ். நம்ம டெஸ்ட் பேஸ் சீரிஸில் 2022 நம்ம போட்ட டெஸ்ட் பேஸ் சீரிஸ் வந்து ஜிகே பார்ட்டில் 38 கொஸ்டினும், அதே மாதிரி 23 ஜிகே பார்ட்டில் 41 கொஸ்டினும் நம்ம டெஸ்ட் பேஜில் இருந்து, அதாவது 70 டெஸ்ட் ப்ளஸ் வந்து அந்த டே ஷீட்டு அதே மாதிரி மெட்டீரியல் வந்து நம்ம இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அதனால நம்ம டெஸ்ட் பேஜ் கொஸ்டின் எல்லாமே வந்து உங்களுக்கு அனுபவமுள்ள ஆசிரியர்களால் உங்களுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் கொஸ்டின் ஃபுல்லாமே நம்ம எடுத்து கொடுப்போம். இந்த டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு டோட்டலாக வந்து என்னென்ன இம்பார்ட்டனோ எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாத்தையுமே பார்த்து காவலர் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளாக தான் இந்த டெஸ்ட் பேஜில் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம டெஸ்ட் பேஜிலிருந்து பெரும்பாலான கேள்விகள் உங்களுக்கு காவலர் தேர்வில் இடம்பெறதுக்கான காரணம் அதுதான். நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா 6 to 10th வரை இருக்கிற சோசியல், சயின்ஸ், தமிழ் இதுக்கு வந்து தனித்தனியாக வந்து எம்சிக்யூ மெட்டீரியல் கொடுப்போம். இந்த எம்சிக்யூ மெட்டீரியல் வந்து வித் 4 ஆப்ஷனோட இருக்கும்பா. இந்த 4 ஆப்ஷனோட இருக்கிறதுனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு அதே பிடிஎஃப் வச்சு நீங்கள் டெஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து
19 டே ஷீட்டு ப்ளஸ் வந்து 31 டே ஷீட், டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு 50 டே ஷீட் இருக்கும். அந்த 50 டே ஷீட்டில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் கவர் பண்ணிடும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து யாருக்குமே வந்து எப்படி படிக்கிறேன்னு தெரியாது. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கே தான் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஸ்ட்ராட்டஜிக்கேவும் நம்ம இந்த 50 டே ஷீட்லேயே வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி 6 to 10th வரை இருக்கிற புக் பேக் ப்ளஸ் வந்து பாக்ஸ் கண்டென்ட் நம்ம கொடுத்துருவோம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் நம்ம சோசியல் சயின்ஸ் ப்ளஸ் மேக்ஸுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் வந்து மாதம் நம்ம மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம். சைக்காலஜி ப்ளஸ் வந்து மேக்ஸுக்கு எக்ஸ்பிளேஷன் பிடிஎஃப் கொடுப்போம். ப்ளஸ் வந்து நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு டிஸ்கஷன் குரூப் வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்போம். இந்த டிஸ்கஷன் குரூப்பில் வந்து நீங்களாவே ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் ஸ்டடி ரிலேட்டடாக கான்வர்சேஷன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து எதனாச்சும் டவுட் எதனாச்சும் இருந்துச்சுன்னா அந்த நீங்கள் இந்த டிஸ்கஷன் குரூப்பை நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று வந்து இப்போ தான் சார் நான் படிக்கிறேன், இப்போ இருந்து நான் படித்தேன்னா என்னால் கிளியர் பண்ண முடியுமா சார் அப்படின்ட்டு நிறைய மாடல் வந்து தொடர்ச்சியாக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் இப்போதைக்கு ஸ்கூல் புக்ஸாக படிக்க முடியாது. ஸோ அந்த மாணவர்களாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேஜில் கொடுக்குற எம்சிக்யூ மெட்டீரியல் டெஸ்ட் ப்ளஸ் டே ஷீட்டை மட்டும் படிங்க. இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் காவலர் தேர்வில் 100% நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இதுக்கு நான் கண்டிப்பாக கேரண்டி கொடுக்குறேன். நம்ம கொடுக்குறத நீங்கள் A to Z நீங்கள் ஃபுல்லாத்தையும் படிக்கணும். இப்போ வந்து ஒரு டெஸ்ட் பேஜ் கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் 5500 கொஸ்டின் ப்ளஸ் சொல்லிருக்கோமா? இந்த 5500 கொஸ்டின் ப்ளஸ் வந்து டே ஷீட்டில் வந்து ஒவ்வொரு டே ஷீட்டும் 50 கொஸ்டின் கொடுப்போம். மொத்தம் வந்து எத்தனை டே ஷீட்னா மொத்தம் 50 டே ஷீட். இதில் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். இது ஃபுல்லாத்தையுமே நீங்கள் டோட்டலாக A to Z ஃபுல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிசி எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்கப்பா. ஸோ வந்து உங்களுக்கு அட்மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு நாளைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஆரம்பிக்குதுப்பா. நாளைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆரம்பிக்குது. பேமெண்ட் செக்ஷன் வந்து இதுதான், இந்த நம்பருக்கு தான் பேமெண்ட் பண்ணணும். 9087177735. ஓல்டு ஸ்டூடெண்ட்னா 400 ப்ளஸ் வந்து புது ஸ்டூடெண்ட்னா வந்து நியூ ஸ்டூடெண்ட்னா 500 வந்து ஃபீஸ். ஸோ வந்து ஷெடியூல் பாருங்க, பார்த்துட்டு ஓகே சார் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா இந்த நம்பருக்கு டேரெக்டாக ஜிபேயோ ஃபோன்பே எல்லா பேமெண்ட் அவைலபிள். இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க, ஆட் பண்ணிடுவாங்க. எதனாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கே வந்து கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஷெடியூல் இதுதான். ஷெடியூல் வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 140 கொஸ்டின் ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிசி எக்ஸாமில் 70 கொஸ்டின் தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து டபுள் மடங்கு நம்ம போட்டிருக்கோம். காரணம் என்னன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபுல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து கொஸ்டின் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து எல்லா டெஸ்ட்டுமே பொது அறிவியல் 100 கொஸ்டினோ உளவியல் 40 கொஸ்டின் இருக்கும். அந்த பொது அறிவியல் 100 கொஸ்டின் வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சமூக அறிவியலில் 70 கொஸ்டின், அதாவது ஜிகேல சமூக அறிவியலுக்கு 70 கொஸ்டினும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு டே ஷீட்டு அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே ஸ்டாட்டிக்ஸ் இந்த ஏபிஜே நோட்ஸ்னு போட்டிருக்கல, இந்த ஏபிஜே நோட்ஸ்னு போட்ட அந்த டாபிக்லாம் வந்து நம்ம சைடில் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருவோம் பிஃபோர் டெஸ்ட். அதுல இருந்தால் நம்ம கொஸ்டின் நம்ம கேட்போம். இப்போ எக்ஸாம் வந்து டே ஷீட் நம்பர் 1 இருக்குன்னா அது ஏபிஜே நோட்ஸ் போட்டிருக்கோமா 10 மார்க் வந்து கேட்போம். அந்த ஏபிஜே நோட்ஸ்லேருந்து உங்களை நோட்ஸ் கொடுத்துட்டு அதில் படிக்க வச்சுட்டு அதுலேருந்து 10 கொஸ்டின் கேட்போம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து படிக்க வச்சுட்டு 10 கொஸ்டின், ஜிகே ஸ்டாட்டிக்ஸ் அதுலேருந்து 10 கொஸ்டின் கேட்போம். ஸோ வந்து இந்த ஜிகே ஸ்டாட்டிக்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபுல்லாமே நம்ம இந்த பொது அறிவியல் கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா வந்து உங்களுக்கு காவலர் தேர்வில் அறிவியல் தந்தைகள் துறைகள் அதே மாதிரி எஸ்ஐ யூனிட்ஸ் முக்கிய தினங்கள் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அது ஃபுல்லாமே இந்த பொது அறிவியல் நம்ம நோட்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துட்டு அதுலேருந்து 10 கொஸ்டின் நம்ம கேட்போம்ப்பா. ஸோ வந்து உங்களுக்கு உளவியலில் 40 மார்க்கில் மொழித்திறன் தமிழில் 20 கொஸ்டினும் அதே மாதிரி வந்து உளவியல் மற்றும் கணிதத்தில் 20 கொஸ்டின் நம்ம கேட்போம். ஸோ இதுதான் ஷெடியூல் ஃபுல்லாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனும் கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஷெடியூலில் பிசி எக்ஸாமில் சிலபஸ் என்ன இருக்கோ ஃபுல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம்ப்பா. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு 5 டெஸ்ட்டுக்கும் ஒன்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட் நம்ம வைக்கிறோம். இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு நீங்கள் படிச்சுட்டே போனீங்க அப்படின்னா நம்ம படிச்சது மண்டையில் நிற்கலையா அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் நம்ம வைக்கிறோம். அந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் வச்சா தான் நம்ம படிச்சது கரெக்டாக நம்ம மைண்டில் நிற்கிதா இல்லாட்டி எதனாச்சும் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோமா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட்டில் வந்து மார்க் கம்மியாக இருக்குது அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்கிறதுக்காக ரிவிஷன் டெஸ்ட்டு நம்ம 5 டெஸ்ட்டுக்கு நம்ம ரிவிஷன் டெஸ்ட் நம்ம வைக்கிறோம்ப்பா. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு சிறப்பு திருப்புதல் தேர்வு நம்ம ஒன்று வச்சுருப்போம். இந்த சிறப்பு திருப்புதல் தேர்வுகளை உங்களுக்கு வந்து இந்த புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட்டு ப்ளஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த வரலாறு புவியியல் இயற்பியல் வேதியியல் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். நடப்பு நிகழ்வுகளும் கவர் பண்ணி கொடுத்துருவோம். மொழித்திறன் தமிழ் ப்ளஸ் சைக்காலஜி எல்லாமே இந்த சிறப்பு திருப்புதல் தேர்வுகள் இருக்கும். உங்களுக்கு இந்த சிறப்பு திருப்புதல் தேர்வுகளை 6 to 10th வரையும் வரலாறு முழுவதும் வந்து திருப்புதல் தேர்வு 200 கொஸ்டின் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக 200 கொஸ்டின் வைப்போம். இந்த 200 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மிக முக்கியமான கேள்விகளாக தான் தொகுத்து கொடுப்போம். இந்த கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து பிசி எக்ஸாமில் நேரடியாக இடம்பெறக்கூடிய வகையில் வந்து தான் இந்த கொஸ்டின் ஃபுல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி கொடுப்போம். ஸோ வந்து லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து முழு மாதிரி தேர்வுகள் வந்து 8 முழு மாதிரி தேர்வுகள் வைப்போம். நீங்கள் வந்து பிஃபோர் எக்ஸாமுக்கு 1 வீக் முன்னாடி நீங்கள் இந்த ஃபுல் டெஸ்ட்லாம் நீங்கள் போட்டு பார்க்கணும். அதே மாதிரி தான் ஷெடியூல் நம்ம போட்டிருப்போம். இந்த ஃபுல் டெஸ்ட்டை ஃபுல்லாத்தையும் நீங்கள் போட்டு பார்த்து ஒரு எபோவ் வந்து ஒரு 55 மார்க் நீங்கள் நம்ம டெஸ்ட்டில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பிசி எக்ஸாமில் ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா தான் இருப்பீங்க. அதே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 60 மார்க் நீங்கள் எடுத்தால் தான் வந்து நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிருப்போம். அதாவது ஓவரால் வர முடியும்ட்டு இந்த நம்ம ஃபுல் டெஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே 55+ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து 60 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு பிசி எக்ஸாமில் அதே மாதிரி நம்ம உங்களை இந்த டெஸ்ட் பேஜில் நம்ம படிக்க வச்சு நம்ம கொண்டு போயிடுவோம்ப்பா. ஸோ ஷெடியூல் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நம்பருக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்கப்பா, ஆட் பண்ணிடுவாங்க. அட்மிஷன் வந்து சீக்கிரம் க்ளோஸ் ஆயிரும். நாளையிலேருந்து டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தேங்க்யூ.